மறுபடியும் கலந்து கீழே விழுந்து கிடக்கிறார். அதான் பெட்டியினுடைய மகிமை. நான் சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு எந்த விக்கிரகமும் நிற்காது. ஹல்லேலூயா. அது கும்பரவீனம். இதுல என்ன சந்தேகம்? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு யோர்தான் நதியில அப்படி கால் வச்ச உடனே என்ன நடந்துச்சு? தண்ணி ரெண்டா போச்சா? மேல இருந்து வருகிற யோர்தான் நதி ஒரு குவியலாக அங்க என்ன செஞ்சிருச்சு? குவிஞ்சிருச்சு. ஆமா, மணலை குவிக்கலாம், செங்கலை குவிக்கலாம், கல்ல குவிக்கலாம், தண்ணியை குவிக்க முடியுமா? இங்க யாராச்சும் தண்ணியை குவிச்சு காட்டுறீங்களா? ஒரு குடம் தண்ணி ஊற்றிப்பாரு, அப்படி குவியலாம், அரிசி மாதிரி அப்படி நிக்குதா? தண்ணி நிக்காது. தண்ணி எப்பயுமே சம அளவுல தான் நிற்கும், அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் தண்ணி. ஆனா இங்க பாருங்க, யோர்தான் மேல இருந்து கீழே வருது, மலையில இருந்து அப்படியே 2000 முழத்துக்கு குவிச்சிருச்சு. அதான் உடன்படிக்கை பெட்டியில மகிமை இருக்கிறது. மகிமை என்றால் ஆளுகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இனி வருகிற காலத்துல இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எழுப்புதலே வராது. புத்த கோயில் தான் இன்னும் அதிகமாகும், ஜாஃபனாவில் விக்கிர கோயில் தான் அதிகமாகும். இப்படி டம்மி பீஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி. நீங்க ஒரு கோயிலை கிராஸ் பண்ணீங்கன்னா கருவளத்துல இருக்கிற சாமி டம்முன்னு விழணும் கீழே. அப்படி வாழணும். என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? சும்மா 3 வேளை மூக்கு பிடிக்க திங்கிறது, படிக்கிறது, தூங்குறது. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? வெக்கங்கட்ட வாழ்க்கை. இதைத்தான் உலக மனுஷனும் வாழ்றான். அவனும் உழைக்கிறான், 3 வேளை திங்கிறான், நல்லா மொபைல் பார்க்குறான், நல்லா தூங்குறான், மறுபடியும் வேலைக்கு போறான். அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் கேட்கிறேன். என்ன? அவன் விக்கிரகத்தை கும்பிடுறான், நீ இயேசுநாதரை கும்பிடுறீங்க. இதுதான் வித்தியாசமா? நோ நோ. உங்களுக்குள்ள ஒரு வெறி, கிறிஸ்தவ வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை வேணும். நீங்க அப்படி கோயில்ல மார்க்கெட்டுக்கு போறீங்க, இறைச்சி வாங்க போறீங்க, ஃபிஷ் வாங்க போறீங்க, அப்படி விற்கிற கோயில் அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது அப்படி வாசல் வெளியா உள்ள பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற தலைவர் கம்முன்னு விலங்குங்க. நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க, மீன் வாங்க. அவன் பூசாரி எல்லாம் வந்து பார்ப்பான், என்னடா சாமி இப்படி குப்புற கிடக்குது அப்படின்னு எடுத்து நிமித்தி வைப்பான். வேற விசுவாசி பைக்கில் அப்படி போகும் பொழுது அப்படி கோயில் அப்படி திரும்பி பார்த்துட்டு பைக்கில் போவான், டம்முன்னு விழும். அடுத்த நாள் பாஸ்ட் அப்படி கிராஸ் பண்ணுவாரு, டம்முன்னு விழும். இப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன நம்ம கடவுள் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப அடிக்கடி என்ன செய்யறாரு? கீழே விழுகிறாரு. சிசிடிவி கேமரா போடலாமா? சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தா யாரு கிராஸ் பண்ணும் பொழுது விழுகுதுன்னு கண்டுபிடிப்பான். டேய் பாஸ்டர்ரா, டேய் இவரு கொட்டையனால பாஸ்டர் இருக்காருடா, இவரு போகும்போது தாண்டா விழுது. சரி அடுத்து போடு. டேய் இவரு கொச்சிக்கணில பாஸ்டர் இருக்காருடா, இவரு போகும்போது விழுதுடா. டேய் எல்லா பாஸ்டரும் கோயிலை கிராஸ் பண்ணா நம்ம கடவுள் என்ன செய்யுது? கீழே விழுதுடா அப்படின்னு கண்டுபிடிப்பான். வருவான் உங்ககிட்ட, என்ன பாஸ்டர் பண்றீங்க? பிலிசூனியம் பண்றீங்களா? மந்திரவாதம் பண்றீங்களா? உங்க விசுவாசி போனா எங்க சாமி விழுது, ஒரு இடத்துல விழுந்தா பரவாயில்ல, எல்லா புத்த சாமி சும்மா அப்படி நிக்கிறாரு புத்தர், 60 அடி உயரத்துக்கு, டம்முன்னு விழுந்து நொறுங்கி போச்சு அப்படியுமா? அப்பத்தான் அவனுக்கு பயம் வரும். கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. அப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க மூஞ்சிங்களை பார்த்தா அப்படி தெரியல. நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், காரு வாங்கணும், என்ன ஆசை.
அதனாலதான் இன்னைக்கும் தரித்திரமா இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும், வல்லமை உள்ளவர்களா வாழணும், ஆண்டவருக்காக அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் நடப்பிக்கணும், வியாதிகளை சுகமாக்கணும்னு விசுவாசிகளுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா நான் சொல்றேன் அதுவும் கிடைக்கும். நீங்க கேளாத ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க பார்த்தாங்க, என்னடா பெட்டி இருக்கும் பொழுது நம்ம கடவுள் விழுகிறாருன்னு ஊருக்குள்ள கொண்டு போனாங்களா பெட்டிய. ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு தெரியுமா? மூல வியாதி. என்ன வியாதி அப்படின்னா தெரியுமா? பைல்ஸ். காலையில போய் உட்காருவீங்கல்ல, உட்கார முடியல அவனுக்கு. எங்கன்னு கேட்காங்க, எங்க உட்காருவீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா சரி. உட்கார்ந்தா போக மாட்டேங்குது, தட்டுறான். தம் அடிச்சா போகுமா சிலரும், போக மாட்டேங்குது. முக்குனாலும் போக மாட்டேங்குது. என்னென்னமோ பண்றான், வலிக்குது, ரத்தம் வருது. பயிர்ஸ்னா அதான். ஊர்ல இருக்கிற அத்தனை பயல்களுக்கும் மூல வியாதி. ஏன்னா அவங்க கடவுள் பெயரே ஆதி மூலம். ஆகையினால கர்த்தர் அவர்களுக்கு என்ன வியாதியை கொடுத்தாரு? மூல வியாதி. ஆதி மூலத்தை வர கும்பிடுறீங்க பாருங்களா. இப்ப போங்கடா உங்க ஆதி மூலத்துக்கிட்ட போய் எனக்கு மூல வியாதின்னு காட்டுக்கிறா பின்னாடி. மூல வியாதி சோகமாகுதா பார்ப்போம். எல்லாவனுக்கும் ஒரே வியாதி. பார்த்தாங்க, இந்த பெட்டி இருக்கிறதுனால தாண்டா நமக்கு இப்படின்னு ஒரு ரதத்துல வச்சு மலையிலிருந்து உருட்டி விட்டாங்க. அது பாட்டுக்கு உருண்டு போய் அம்மினதாப்புன்னு ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போய் நின்று அம்மினதாப்பு எடுத்து பெட்டியை எடுத்து வீட்டுல வச்சுக்கிட்டான். அவன் ஒரு யூதன். அவன் வீட்டுல பெட்டி இருந்துச்சு. ரொம்ப வருஷமா யாருமே பெட்டியை தேடல. தாவீது ராஜாவா வந்தான். தாவீது ராஜாவா வந்த உடனே பெட்டியை எடுத்துட்டு வரணும்னு ஆசை. பெட்டியை எடுத்துட்டு வரணும்னு ஆசை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1